திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேசி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். எல்லாம் காலில் போய் விடுகிறான். ஒருத்தன் எழுதி வைக்கிறான் பதாகையில, அம்மா நான் சாகிறதுக்குள்ள எப்படியாவது ஒரு தடவை உங்க காலில் விழுந்துடணும். நான் சொன்னேன், நீ வீடு செத்துருவ, அப்புறம் எந்திரிக்கிறது நீ? ஒரு வளர்ச்சி என்றால், தொலைநோக்கு என்றால், அடுத்த 10 ஆண்டுகளில் என் நாடு எவ்வளவு தூரம் போகுது? 2 ரூபாய்க்கு அரிசி போட்டாரா ஐயா கலைஞர் வந்து, அதை வாங்க முடியல, அப்புறம் 1 ரூபாய்க்கு ஆக்கினாரு. 1 ரூபாய் கொடுத்து கூட வாங்க வக்கு இல்ல, அப்புறம் இலவசமாக்கிட்டீங்க. எவ்வளவு பெரிய வளர்ச்சி இந்த 15 ஆண்டுகள்ல? 1 ரூபாய் கொடுத்து ஒரு அரிசி வாங்க வக்கு இல்ல, இலவசம் போடணும். இவ்வளவு வளர்ச்சி. 500 ரூபாய் 1 கிலோ அரிசினாலும் வாங்கி சாப்பிட வாழ்வாதார வசதி என் மக்களுக்கு இருக்கிறதா வளர்ச்சி. அதை நோக்கி போறதுதான் வளர்ச்சி. அப்படிப்பட்ட திட்ட வரைவுகளைத்தான் உங்கள் பிள்ளைகள் கொண்டு வரும். பாடுக்கு அல்லாத குழந்தை, கல்விக்கு ஏங்காத மாணவன், வேலைக்கு அறையாத இளைஞன், இதுதான் என் கனவு இந்தியா என்கிறான் புரட்சியாளர் பகத்சிங். உங்கள் பிள்ளைகள் எங்களின் கனவு அனைவருக்கும் கல்வி, கல்விக்கு ஏற்ற வேலை, வேலைக்கு ஏற்ற சம்பளம், அதை கொண்டு பெருமை மிக்க வாழ்வு, இதுதான் எங்கள் கனவு. இந்த 5 துன்பத்துக்கும் அரிசிக்கும் பருப்பும் கையெண்ணு விடுறது அல்ல. எங்க ஆத்தாளப்பன் கையெண்ணும் போது அவமானம் எங்களுக்கு இல்ல, எங்களுக்கு இல்ல. ஒரு கவிஞன் இருந்தான், எங்க ஊர் இளநிய வெட்டி அப்படி அண்ணாக்க குடிச்சேன், நிமிர்ந்தது என் தலை மட்டும் இல்ல, என் இனமும் சேர்த்துத்தான் தலை நிமிர்ந்துச்சு. கோக்கையின் பெப்சியை குனிஞ்சு ஸ்ட்ராவப்பட்டு உறிஞ்சி குடிச்சேன், குனிஞ்சது என் தலை மட்டும் இல்ல, என் இனமும் நாடும் தான் சேர்ந்து தலை குனிஞ்சுச்சுங்கிறான். இப்ப தற்சார்பு பொருளாதாரம், நம்ம கிட்ட இருக்க பொருளாதாரங்கிறது இளநீ, அதை வச்சுக்கிட்டு வாழ்ந்தா நம்ம தலை நிமிர்ந்து இருக்கலாம். எல்லாத்துக்கும் ஊரான எதிர்பார்த்து இருக்கிற வளர்ச்சிக்கு, வேலை வாய்ப்புக்கு எல்லாம் அந்நிய முதலாளிகளை சார்ந்து இருக்கிறது. இதை மாற்றணும்னு உங்க பிள்ளைகள் நினைக்கிறோம். அதுதான் தற்சார்பு பசுமை பொருளாதார கொள்கையை கொண்டு வரோம். எங்கள்கிட்ட என்ன இருக்கோ, என் வளங்கள், என் மக்களின் உழைப்பு, அதை வச்சு நாங்கள் பொருளாதாரத்தில் மேம்படுவோம். நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள், வேலை வாய்ப்பு, வளர்ச்சி, இதான் எங்களுடைய வரைவு திட்டம். 10 ஆண்டு பசுமை திட்டம். 10 ஆண்டுகள் என் நிலத்துல எங்க பார்த்தாலும் பச்சை பசேர் என்று பூமியின் சொர்க்கமாக என் நிலத்தை மாற்றுவோம். பல கோடி பனை திட்டம் கொண்டு வருவோம். மீனவர்கள் வாழ்வா, அவர்கள் வாழ்வு பாதுகாக்க சிறப்பு கடலோர காவல்படையை கொண்டு வருவோம். மீனவர்கள் நல்வாழ்வுக்கென்று வாழ்வுகளை வங்கி தொடங்கி அதுல சேமித்து அதிலிருந்து வட்டி இல்லாத கடன் கொடுப்போம். எல்லாமே மீனவர்களுக்கென்று தனி தொகுதி கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு கேட்டிருக்கோம். ஆதி தமிழ் குடிகளுக்கு, பழங்குடிகளுக்கு எப்படி தனி தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்குதோ, அதுபோல மீனவர்களுக்கும் பெண்களுக்குமாக தனி தொகுதி கேட்டு பெறுவோம்.